நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ல தத்தபிஉன்ன சனன மன் கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன் ஹத்தா சலகு ஜுஹ்ர தப்பின் லசலக்துமூஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் சனன் என்று சொன்னால் அவர்களுடைய கலாச்சாரம், செயல்கள், இதுகளை சனன் என்று சொல்றது. அப்போ உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சாராரினுடைய கலாச்சாரங்களையும் செயற்பாடுகளையும் சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் நீங்க கட்டாயம் பின்பற்றுவாங்க இந்த சமூகம். எந்த அளவுக்கு ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர தப்பின் லசலக்துமூஹு, அவங்க ஒரு உடும்பு பந்துக்குள்ள நுழைஞ்சாலும் அதையும் இவங்களும் செஞ்சு பார்ப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா, யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? முன்னால் இருந்தவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க, செயற்பாடுகளை பின்பற்றுவாங்கன்னு சொல்றீங்களே, யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க? யூத கிறிஸ்தவங்களையா அப்படின்னு கேட்டாங்க. கால ஃபமன், வேற யாரு? அவங்கள தான் சொல்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பல தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ்ல கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இவங்க பழக்கமே அடித்தவங்களுடைய கலாச்சாரத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு போறதா தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு மன ரீதியான ஒரு குழப்பமாகுது. சும்மா நம்ம பாட்டுக்கு கல்யாணத்துக்கு நமக்கு இஸ்லாம் ஒரு வரைவிலக்கணத்தை தந்திருக்குது. இதுதான் கல்யாணம். பொண்ணு கேட்டு போகலாம், மாப்பிள்ளை கேட்டு போகலாம், சம்மதம் தெரிவித்தா மகர தீர்மானிக்கலாம், மகர கொடுத்தோன்னே ஈஜாப் கபுல் நடக்கும். ஈஜாப் கபுலுக்கு பிறகு, ஈஜாப் கபுல்னா ரெஜிஸ்டர் காவினங்கிறோம், ஒப்புவித்தல் ஒப்படுத்தல், அந்த ஒலி சொல்லி கொடுப்பாங்க. அப்படி 2 சாட்சியை வச்சு ஒலி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஒலிமா போடுவாரு. அதுக்கு பிறகு அவங்க கணவன் மனைவி வாழ்ந்துட்டு போவாங்க. அந்நிய கலாச்சாரம் இதுக்குள்ள இல்ல. அவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாம் நமக்கு ஒரு கலாச்சாரத்தை தந்திரி எடுத்துக்கு போக வேண்டியது. திரவுனு, மெஹந்தி, ஆராத்தி, மருதொண்டி, தட்டி பாக்குற, அடையாளம் போற, பொன் பார்க்க திரும்ப ஒரு படை எடுக்கிற, முத்தி பார்க்கிற, 6 மாத சாப்பாடு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாத்தையும் இப்ப புதுசா மெஹந்தி, உருதுல மெஹந்தின்னு சொன்னா மருதோண்டி. அப்ப அந்த மாற்று மதத்தவர்கள் இந்தியாவில எல்லாம், இந்துக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி மருதோண்டி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்ப போய் மருதோண்டி போட்டு பொண்ணை சோடிச்சுட்டு வருவாங்க மாப்பிள்ளைக்காரங்க போய். அது மெஹந்தி. இப்ப இந்த மெஹந்திய அப்ப பாக்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, யூடியூப்ல பார்க்குறாங்க, ஃபோனில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நமக்கு 6 மாதம் கல்யாணம் இருக்குது. அவன் மெஹந்தி என்று மருதோண்டி தான் சொல்கிறான். அதெல்லாம் தெரியாது. மெஹந்தி போடு மெஹந்தி. இப்போ மெஹந்தி 1, மெஹந்தி 2 வந்தாச்சு. அதாவது பொண்ணுடைய கூட்டாளி மாதிரி ஸ்கூல் பெச்சில் படித்தாக்கள் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன். அதுக்கு ஹோல் புக் பண்ணி, அதுக்கு சிற்றுண்டி இல்லாட்டி சாப்பாடு, அதுக்கு செலவு. ஒரு ஏழை கொடுத்துட்டு போகலாம். அந்த காசத்துக்கு அந்த பொண்ணு கையில் கொடுத்தாலும் வாழ்க்கை செலவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மெஹந்தி பார்ட் 2, மாப்பிள்ளைக்காரவங்க வராங்க. பார்ட் 3, பொண்ணு வீட்டுக்காரர்கள் நாங்களே ஒரு மெஹந்தி வைப்போம். எங்க பிள்ளைக்கு நாங்க செய்ய மாட்டோமா? ஊர்பட்ட மெஹந்தி. கல்யாணமா நடக்குதுன்றா இல்ல கல்யாணம் 6 மாசம் தான் இப்ப மெஹந்தியா. அப்ப அவன் கல்யாணம் பண்றதுக்கே காசு இல்லாம இருக்கிறான். மெஹந்தியே 1, 2, 3 ஓடுது. ஏன் இதை சொல்றேன்டா, சும்மா இருக்கிறது இல்ல, அவன் கலாச்சாரத்தையும் எடுக்கிறதான். அவன் வில்லு பாட்டு படிக்கிறான். அவன் வில்லு பாட்டு படிச்சா இவன் மௌலிது ஓதுவான். அவன் 3ஆம் கட்டம் ஓதுவான். 3ஆம் நாள் நினைவஞ்சலி, 7ஆம் நாள் நினைவஞ்சலி என்ன, இவன் 3ஆம் கட்டம் 7ஆம் கட்டம்ன்றான். அவன் 40 நாள் 30ஆம் நாள் நினைவஞ்சலி என்ன, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, நாம முஸ்லீம் இல்லையா, அதை 40 ஆக்கிட்டாங்க. அவன் நினைவஞ்சலி, இவங்க கட்டம். அவங்க வருடாந்த நினைவஞ்சலி, இவங்க வருஷ கட்டம். எல்லாம் அங்கிருந்து வருது. அவன் விருந்தோம்பல் செஞ்சு அன்னதானம் கொடுத்தா இவங்க கந்தூரி. எங்க இருந்து பேர் வந்து சரியா, கந்தூரி. அன்னதானம் கொடுங்க, சும்மா கொடுத்துட்டு போங்க. அங்க அடங்கப்பட்ட ஒரு ஆள் பேர்ல அன்னதானம். ஒன்னையும் விட்டு வைக்கிறது இல்லை. அவன் என்ன செஞ்சாலும் நாங்களும் செய்யணும். அவங்க ஓதினா அங்க ஓதணும். அவங்க மருதோண்டி போட்டா நாங்க மருதணும். அவன் திரவம் சோடிச்சா நாங்க திரவனு. அவன் சினோ அடிச்சா நாங்களும் சினோ அடிப்போம். அவங்க திரவம் சோடிச்சிருக்காங்க, நாங்க திரவம் சோடிப்போம். அவங்க மாப்பிள்ள ஊர்வலம் கொண்டு வராங்க, நாங்களும் மாப்பிள்ள ஊர்வலம் போடுவோம். வண்டில் மாட்டில் மாப்பிள்ள ஊர்வலம் போய் வித்தியாசமா காட்டணும் கல்யாணத்தை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஷானுக்கு ஷான் பின்பற்றுவீங்க. அதை சொல்லிட்டு லவ் சலகு ஜஹர தப்பின் லசலத்துமூஹு, உடும்பு பந்துக்குள்ள அவர்கள் நுழைய முற்பட்டால் நுழைஞ்சாலும் நீங்களும் அதை பின்பற்றுவீங்கிறாங்க. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறது என்ன தெரியுமா? பின்பற்றதான் பின்பற்றுவீங்க. எப்படியெல்லாம் பின்பற்றுவீங்க தெரியுமா? மோடத்தனமா பின்பற்றுவீங்க அப்படிங்கிறத இப்படி சொல்றாங்க. உடும்பு பந்துக்குள்ள நுழைய முடியாது. உடும்பு பந்து சரியான நாத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், உடம்ப சுருட்டி வேதனைப்பட்டு தான் உள்ள போகணும். அப்போ ஒன்று வலி, இன்னொன்று நாத்தம், மூன்றாவது எதுக்குது தேவையில்லாத வேலை. உடும்பு பந்துக்கும் உடும்பு நுழையும், உன் வீட்டுக்கு நீ நுழைய, நீ ஏன் அதுக்குள்ள போற? அப்போ அறிவில்லாத வேலை, அவசியம் இல்லாத வேலை,
சிரமமான வேலை, நாத்தமான வேலை, அதையும் செய்வேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப மாற்று அவங்க கலாச்சாரத்தை அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அதை நாம விமர்சிக்க போகல. அவங்களுக்கு புனிதம் செஞ்சுட்டு போறாங்க. உனக்கு என்ன நார்சாங்கிறான், சும்மா ஆக்கின பிரியாணிய நார்சாங்கிறான். நார்சாண்டான அந்த கபரோடியை வச்சு பாத்தியா ஓதினத்துக்கு பிறகு அது நார்சா. அந்த ஒரு நார்சாக்காக BMW கார அவுடி காரை பார்க் பண்ணி விட்டு லைன்ல நிக்கிறான். அவன் வீட்டுல கோடிச்சு வரான். அவன் நினைச்சா 4 மாடை அறுத்து சாப்பாடு எடுக்கிறான். அந்த ஒரு விடி நார்சாவை எதிர்பார்த்திருக்கானா அவன் என்ன செய்யறான், இதுல ஒரு பரக்கத்து இருக்கேங்கிறான். பரக்கத்து மகான் கைவட்டது, மகானுக்கு ஓதினது. அப்ப நம்ம எந்த மதத்தில் இருக்கங்கிறத கொஞ்ச நேரம் மறந்துடுறோம். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். நம்ம இஸ்லாத்துல ஒரு கடவுள் தான் நம்பிக்கிறோம், அடுத்தவங்க கால விட மாட்டேங்கிறோம். மத குருவா இருந்தாலும் மனுஷன் தான் என்று நம்புறோம். நம்ம அவங்க கால கூட விழுகிறது இல்ல. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்துட்டு நார்சாக்கு பின்னால நிக்கிறான், பெரிய கோடீஸ்வரன், பெரிய காரப்பி வந்து அப்படியே பார்க் பண்ணிட்டு. அப்ப முட்டாளா இல்லையா நீ? இதான் உடுப்பு பந்துக்குள்ள நுழை. அவன் கலாச்சாரத்தை பின்பற்றினா அவன் தண்ணி எடுத்தோன்னா அதுக்கு வேற பேரு. அவன் எடுத்து தண்ணியை எடுத்து தொளிச்சா அந்த தண்ணிக்கு வேற பேரு. அவன் பின்பற்றிட்டு போறான். அவன் வந்து விபூதிங்கிறான், அவன் வந்து அதை கண்ணியமா எடுக்கிறான், அவன் பூசிக்கிறான். அவங்க அதை அவங்கள நம்ம விமர்சிக்க தேவையில்ல, அவங்க கொள்கையில இருக்கிறாங்க. நமக்கு என்ன ஆச்சு? நாம ஏன் அதை செய்யணும்? எதுக்கு நமக்கு அப்படி உண்டு? அப்ப இந்த முஹர்ரம் மாசம் வந்த உடனே புது வருஷமே இஸ்லாத்துல இல்லையா? அதை நம்ம முஹர்ரம் கொண்டாட்டம். புது வருஷம் ஒன்று இருக்குதா? அவன் என்ன நம்பிக்கை? புது வருஷ தண்டைக்கு கைமுழுத்தம் வாங்குறது, புது வருஷ தண்டைக்கு நல்லது செய்யணும். வருஷம் ஃபுல்லா அப்படியே போகுமா? புது வருஷத்துல நடந்தா வருஷம் ஃபுல்லா போகுமா? எல்லா புது வருஷமும் கொண்டாடி போட்டு எல்லா வருஷத்துலயும் குண்டும் படிக்குது, கொலையும் நடக்குது, திருட்டு நடக்குது, கடையும் பத்துது. இந்த புது வருஷத்துக்கு பறக்கத்தா கடை திறந்து நூல் வெட்டி விழா கொண்டாடி ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் செஞ்ச கடை. ஆனா 2 மாசம் போகல கரண்ட் சோட்டாய் பத்து இல்லையா? நடக்கிறது நடக்கத்தானே இருக்குது. இன்னும் நம்ம அந்த மூட நம்பிக்கைக்குள்ள வரமே. புது வருஷம் கை முழுத்தம் இதெல்லாம் எங்க இருந்து அந்த முகத்துல முடிக்கிறது? இன்னார முகத்துல முடிச்சா பறக்கத்து. அப்ப இப்படி இந்த முகம் முழிக்கிறது, கை முழுத்தம் கொடுக்கறது, புது வருஷம் கொண்டாடுறது, இந்த நாளைக்கு நம்ம கொண்டாடினா அந்த நாள் முழுக்க அந்த வருஷம் முழுக்க நமக்கு சிறப்பா இருக்குங்கிறது. அப்படி ஒன்று இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க, நாம முஹர்ரத்தை காத்துக்கு இருந்து பெரிய விருந்து படைச்சு மகிழ்ச்சியாகி மக்களுக்கு தர்மம் செஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கலாமே, அடிபடி பட்டிருக்கலாமே. ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்துக்காகத்தானே நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நபி சொன்னதுக்கு தானே நம்ம தொழுகை நிறைவேற்றோம். இப்படி ஒரு புது வருஷத்துல ஒரு பரக்கத்து இருக்கும்னா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நபி நமக்கு சொல்லாமலா போயிருப்பாங்க? விட்டு இருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஒரு முட்டாள்தனமான யோசனை இது. உடுப்பு பந்துக்குள்ள நுழைகிற மாதிரி அங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அறிவில்லை, நாட்டமா இருக்குமே அதுக்குள்ள போவ அப்படி என்று சொல்லாம அழகா சொல்றாங்க, உடுப்பு பந்துக்குள்ள வந்தாலும் போவீங்க. அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் நம்ம. அப்படி அவங்கள பின்பற்றுறீங்க. அப்ப எல்லாத்தையும் போட்டு செய்யணும். கல்யாணத்துக்குள்ளேயும் அவங்க கலாச்சாரம் பெறணும், கடை திறக்கிறதுலயும் அவங்க கலாச்சாரம் பெறணும், வீடு குடிபுறத்துலயும் அவங்க கலாச்சாரம் பெறணும், எல்லாத்துலயும் அவங்க உடுப்புல முடியல. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது. கஸ்ர் முறையில் முடிவெட்டுவதை நபி அவர்கள் வருத்தாங்க. கஸ்ர் முறை என்ன? ஒரு பக்கத்தை வலிச்சு போட்டு ஒரு பக்கத்தை வைக்கிறது. அதான் இன்னைக்கு ஃபேஷன் ஆக்குறான். ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்களோ அதைத்தான் இவன் வந்து உங்களை கொண்டு வாரான். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றானே சூரத் பக்ராவுல 109வது வசனத்துல என்ன சொல்றான்? அவங்க நீங்க ஈமான் கொண்டதுக்கு பிறகு திரும்ப குஃப்ருக்குள்ள வரணும் என்று ரொம்ப ஆசைப்படுறாங்கிறான். நடந்துடாதீங்க, மாறிடாதீங்கிறான். அவனுக்கு அசிங்கமா இருந்தாலும் உங்களுக்கிட்ட அதை ஃபெஷனா காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை நீங்க செய்யணும்ன்றது அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆசை. நல்லதா இருக்கு அப்படி முடி வெட்டுறது, இப்படி வளைச்சி அப்படியே வலிச்சு போட்டு மேல ஒரு தொப்பி வச்ச மாதிரி முடிய வச்சுக்கிறது, முள்ளும் பண்டி மாதிரி வச்சுக்கிறது, ஓனர் மாதிரி நடுவுல மட்டும் அப்படியே முள்ள வச்சுக்கிறது. பார்த்தா தூரத்து பார்வை பார்த்தா ஒரு தொப்பி போட்டிருக்கானோ அப்படி சதுரமா தொப்பியா தெரியும். கிட்ட போனா முடிதான் அது ஜெல்ல போட்டு அப்படி மீட்டி வளைச்சு அப்படியே வலிச்சு, சிலது இதுல கோடு போட்டு அந்த கோட்டுக்கு நேர பூர்வத்திலேயே ஒரு கோட்டை போட்டு பூர்வத்தில இருந்து அப்படியே நேரம் அப்படியே வெட்டி வளைச்சு இந்த தாடிக்குள்ளால 2 கோடு போட்டு என்னையெல்லாம் சித்திரங்கிரி இப்படி எல்லாம் முடிய வெட்டிக்கிட்டு நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? அவன் வந்து நிராகரிப்பாளர்களை, இறைவனை நேசிக்காதவர்களை ரசிக்கிறான். அல்லாஹ்வை நேசிக்காத, ஈமான் கொள்ளாத ஒரு ஸ்டார், அவன் ஒரு பாடகனா இருப்பான், ஒரு நடிகனா இருப்பான், ஒரு விளையாட்டு பிளேயரா இருப்பான். அவன் செஞ்சா அவன் முதல்ல யாரு? நமக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் தந்த முகமது நபியை பின்பற்றக்கூடாதா? நபி சொன்னது ஸ்டைலா தெரியல. கரண்டை காலுக்கு மேல போடுங்கன்றோன்னு குதிச்சு நமக்கு அது ஸ்டைலா தெரியணும். கரண்டை காலுக்கு போறது ஸ்டைல் அப்படிங்கணும். அதான் மூமின், ஈமான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னா அது வந்து நழுவுறான். நபிக்கு எதிரி செஞ்சா சூப்பர் இல்லைங்கிறான். அவன் என்ன கொண்டாடுறோம்? யாரை கொண்டாடுறோம்? காதல தினங்கிறான். காதல் அவ்வளவு அனாச்சாரம் அன்றைக்கு தான் நடக்குது. டோபி கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, பழைய காதலை மீட்டி பார்க்கறது,
இப்பதான் ஸ்டேட்டஸ் போட்டு ஞாபகப்படுத்துறது. ஸ்கூல்லயே பயந்து தானே காதலர் தினத்தண்டைக்கு பெண்களுக்கு கிளாஸ் இல்லைன்னு ஆசிரியர்கள் அறிவிப்பு செய்தாங்க. எதனால? பயம், பிள்ளைகளை கற்புக்கு ஆபத்து. எல்லா காதலர் தினங்களையும் இந்த அனாச்சாரம் நடக்கத்தான் செய்யுது. நீங்க அன்றைக்கு மூடி வச்சா காதலர் தினத்தை அடுத்த அன்றைக்கு கலாச்சாரம். அவன் கலாச்சாரம் அந்த மஹரம் அந்த புது வருஷத்தை கலாச்சாரம்னா இல்லையா? நாளைக்கும் புது வருஷம் கொண்டாட்டம் இருப்பான். அந்த முதலாம் தேதி கொண்டாடுறான் கலாச்சாரம். எங்களுக்கு இன்றைக்கு தோது இல்லை, நாளைக்கு அதெல்லாம் கலாச்சாரம். அப்போ ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறான். எப்பவுமே ஆசிரியரை கண்ணியப்படுத்துங்க. ஆசிரியர் தினம் என்று கொண்டாந்து ஆசிரியர்களே டான்ஸ் போட்டு பாட்டு போட்டு கூத்து காட்டி கேவலமாயி மாணவர்களுக்கு முன்னால் அவமானப்பட்டு போய் நின்று ஆசிரியர் தினங்கிறான். யார் கலாச்சாரம்? போக போக கலாச்சாரங்கள் அதிகமாகும். அப்ப இந்த தினங்கள் எல்லாம் கொண்டு வரோமே, என்ன முட்டாள் தினங்கள் இது? அதான் திண்டாடுறோம். அந்த தினங்களுக்காக திண்டாடுறாங்க மார்க்க அறிவு இல்லாதவங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்க அதெல்லாம் என்ன செய்யுது? தடுக்குது. அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான்ல 31வது வசனத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்களா? அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? ஒரு முஸ்லிமான அல்லாஹ்வை நேசிக்காம இருக்க முடியுமா? அல்லாஹ் வந்து கேட்கறான், உங்களுக்கு அல்லாஹ்வோட விருப்பமா? அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? அப்போ ஒன்று செய்யுங்க, நபியை பின்பற்றுங்க. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனிங்கறான். உங்களுக்கு அல்லாஹ்வை விருப்பமா? அல்லாஹ் விரும்பாம இருக்க முடியுமா ஒரு முஸ்லிம்? அப்ப என்ன அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிமும் நபியை பின்பற்றுங்கறான். அதை இப்படி சொல்றான். உங்களுக்கு அல்லாஹ்வோட விருப்பமா? நீ அல்லாஹ்வை நேசிக்கிறியா? அப்ப ஒரு வேலை செய்யு, ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கறான் அல்லாஹ். இதுல எல்லாமே உடைஞ்சு போகுது. நபியை பின்பற்றுங்கறான். பின்பற்றா என்ன? ஃபாலோ பண்றது. அவர் வெட்டின மாதிரி முடி, அவர் பேசின மாதிரி பேச்சு, அவர் தடுத்ததை விடுறது, அவர் எடுத்ததை எடுக்கிறது. நபியை பின்பற்று. யுஹிப்புக்குமுல்லாஹ் செஞ்சுட்டு அல்லாஹ் உன்னை நேசிப்பான். துனூபக்கும், உங்க பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மன்னிப்பான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்றவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுவான்.